இந்த பதிவில் கூட்டு வட்டி என்ற தலைப்பில் இந்த கணக்கை போடுவோம். ஏற்கனவே போன பதிவில் இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் என்ன, அது எப்படி வருதுன்றத பார்த்துருவோம். அந்த பதிவும் பாருங்கள். இப்போ கூட்டு வட்டி கண்டுபிடிப்பதற்கான சூத்திரத்தை வைத்து இந்த கணக்கை நம்ம போடுவோம். முதல்ல கணக்கை படிக்கிறோம் பாருங்க. இந்த கணக்கு 2019 வருடம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்ட கேள்வி. இது பாருங்க, ரூபாய் 7500க்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு. ஆப்ஷன் ஏ 812, ஆப்ஷன் பி 612, ஆப்ஷன் சி 810, ஆப்ஷன் டி 980. அதாவது ரூபாய் 7500க்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்கணும்னா கூட்டு வட்டிக்கான ஃபார்முலாவை போட்டு இதை சால்வ் பண்ணோம்னா விடை கிடைச்சிடும். இப்போ வாங்க கணக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கன்னா, கூட்டு வட்டிக்கு முதல் ஃபார்முலா இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r டிவைடட் பை 100 the whole power n. எல்லாம் கவனிங்க. கூட்டு வட்டிக்கான முதல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r by 100 the whole power n. நான் போன பதிவில் சொன்னேன், இது எப்படின்னா முதல்ல இந்த கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல மொத்த தொகை கண்டுபிடிக்கணும். ஏ என்பது அமௌண்ட், நம்ம கண்டுபிடிக்கிறது அமௌண்ட் தான் கண்டுபிடிக்கிறோம், கூட்டு வட்டி கண்டுபிடிக்கல. இந்த மெத்தட் அப்படிதான். ஏன்னா ஆங்கிலத்தில் அமௌண்ட், மொத்த தொகை. மொத்த தொகை கண்டுபிடிப்பதற்கான சூத்திரம் தான் இது. இதை கண்டுபிடிச்சிட்டா அடுத்தது கூட்டு வட்டி எப்படி கண்டுபிடிக்கணுன்றத பார்ப்போம். இப்போ இதில் வேல்யூலாம் அதில் சப்மிட் பண்ணுங்க. ஈக்குவல் டு பி எவ்வளோ, 7500. சொல்கிறத எல்லாம் கவனிங்க. 7500 இந்த ப்ராக்கெட் அப்படியே போட்டுங்க. இந்த 1 ப்ளஸ் இது 1 ஃபார்முலாவில் வர 1. இப்போ ஆர் எவ்வளோ, இதுதான் ஆர். ஆர்னா வட்டி விகிதம். வட்டி விகிதத்தை தான் ஆர்னு சொல்லுவோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுதான் நான் அப்படியே போட்டேன், நீங்கள் வேணா கூட எடுத்து எழுதிங்க. இப்போ ஆர் 4%ன்றதுனால 4 டிவைடட் பை இந்த 100. இந்த 100 என்பது ஃபார்முலாவில் வரக்கூடிய 100. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஹோல் பவர் n எவ்வளோங்க, இங்கே பாருங்க, இதுதான் n. n எப்பவுமே ஆண்டுகளாக கொடுப்பாங்க. 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகள்ன்றதுனால இந்த பாருங்க பவர்ல இருக்கிற எண்ணுக்கு பதில் 2 போடுறோம். இதெல்லாம் கவனிங்க. பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன், இதை கவனிங்க. இதுதாங்க ஸ்டெப்பு. இதை சுருக்கணும்னா நம்மளுக்கு விடை கிடைச்சிடும். கவனிங்க, இதை எப்படி சுருக்கலாம்னா அடுத்த ஸ்டெப்பு 7500. இங்கே பாருங்க, இதை அப்படி போய்க்கிங்க. இப்படி ஃப்ராக்ஷனில் இருக்குது இல்லையா, இதை பின்னமாக ஆக்கணும். ஏன்னா இது முழு எண், இது பின்ன எண். இதுக்கு எல்சிஎம் மட்டும் போடலாம், அதுதான் நம்ம லென்த்தாக இருக்கும். ஷார்ட்டாக போடுங்க. இப்படி பெருக்குங்க. இந்த 100ஐயும் 1ஐயும் பெருக்குங்க. 100 1 100 100 ஒரு 4 கூட்டிங்க, 104. 104 டிவைடட் பை இந்த 100 அப்படியே போட்டுங்க. ஹோல் பவர் இந்த ஸ்கொயர் 2. பவரில் 2. இந்த இடம் தான் பாருங்க, இந்த இடம் புரியுதா பாருங்க. இது போல இருந்ததுன்னா கூட்டு வட்டிக்கு எல்லாமே இந்த ஃபார்முலா தான். இங்க 1 + தான் வரும். எத்தனை கணக்கு போட்டாலும், எந்த கணக்கு போட்டாலும் இதுதான் ஃபார்முலா. ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r by 100 the whole power n. இப்படி தான் வரும். அதனால இந்த பி என்பது இந்த அசல். ரூபாய் 7500னா இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க பிரின்சிபல். பிரின்சிபல்னா தமிழில் அசல். அப்போ இந்த 7500 என்பது அசல். இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய இந்த 1. இது இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர். ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி வீதம் 4. கீழே ஃபார்முலா வரக்கூடிய ஒரு 100. இப்போ இதை சுருக்கணும்னா கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். இந்த நம்பரும்
இங்க 2 இருந்தா 1 பெருக்கணும், 3 இருந்தா 3 பெருக்கணும். 1ன்றதுனால 100 × 1 100. இது கூட 4 கூட்டிக்கணும். இந்த 4 104 மேல போட்டேன். இந்த 100 அப்படியே போட்டுக்கணும். இந்த ஸ்கொயருங்கிறது அப்படியே போட்டுக்கிறோம். அதுதான், இதை மட்டும்தான் சுருக்கி இருக்கோம். இப்ப இதை பாருங்க, இதை சுருக்கலாம். நான் அடிப்படையா போறேன் உங்களுக்கு தெரியுன்றதுக்காக. 2வது அடிப்போம். 2வது அடிப்போம் படிச்சோம்னா 50 52 100. நல்லா கவனிங்க. இது அடுத்த நம்ம அடிக்கலாம், இருந்தாலும் சிம்பிளா போவோம். 50 × 2 100. இங்க 52 × 2 104. புரியுதுங்களா? இப்ப திரும்ப இது அடிக்கலாம். இங்க 25 2 50. அங்க அடிச்சோம்னா இங்க என்ன வரும்? 26 2 52. ஓகேவா? இப்ப அடுத்த ஸ்டெப் எழுதுறோம் பாருங்க. 7500, இந்த 7500 அப்படியே எழுதிக்கிறேன், ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்குது? சுருக்கி வந்ததுன்னா 26 / 25 பிராக்கெட்ல போட்டுங்க. 26 / 25 இந்த ஹோல் ஸ்கொயர். இது வந்து காலம் எண்ணுக்கு போட்டோம் இல்லையா, அந்த 2 இது. இந்த 2 இங்க போட்டுங்க. அவ்வளவுதான். இப்படிதான் என்ன பண்ணணும், உள்ள இருக்கிற பிராக்கெட்டை முதல்ல சுருக்கணும். இதுல கை வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தான், அது பாடுமாஸ் ரூல்னு ஒன்று இருக்குது, அதுவும் நடத்துவோம். முதல்ல பிராக்கெட்டை வந்து சுருக்கிறோம். அப்படி கொண்டு வந்துட்டோம்னா இப்ப இங்க பாருங்க, இது அடிக்க முடியாம பாருங்க, இதையும் அடிக்க முடியாது. ஏன்னா இது சிங்கிள் டிஜிட், இது 2 டிஜிட். இதை எடுத்து இது அடிக்கக்கூடாது, ரூல்ஸ். இங்க இதையும் அடிக்க முடியும், அடிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து பின்னத்தில் இருக்குது. பின்னத்தில் இருக்கும்போது பிரிக்க முடியாது. அப்ப இது என்ன பண்ணும், இதை ஸ்கொயர் பண்ணுங்க. 26 ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணா 2 ஸ்கொயர்னு அர்த்தம். அப்ப எப்படி போடுறோம் பாருங்க. 7500 இங்க இந்த 26 பெருக்குங்க. இந்த 26 × 26 பெருக்கிறோம் பாருங்க. 6 36க்கு 6 மீதி 3, 2 12 12 3 15, 6 2 12க்கு 2 மீதி 1, 2 4 1 5. இதை கூட்டுங்க. 6 2 12க்கு 2 மீதி 1, இன்னும் 4 1 5. இந்த 6 5 2 7 5 1 6 676. செக் பண்ணிக்கங்க. இந்த பெருக்கெல்லாம் கரெக்டா பெருக்கணும். 6 6 36க்கு 6 மீதி 3, 2 12 2 3 15. இங்க பாருங்க, 6 2 12க்கு 2 மீதி 1, இன்னும் 4 1 5. கொட்டுறோம். 6 5 1 7 5 1 6 676. மேல வந்து 676. கீழே இந்த 25 பெருக்குங்க. இந்த ஸ்கொயர்லாம் ஞாபகமா வச்சிருக்கணும். 25 ஸ்கொயர்னா என்ன, 5 ஸ்கொயர்னா என்ன, 10 ஸ்கொயர்னா என்ன, 13 ஸ்கொயர்னா என்ன. நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம்ல வந்து டைம் சேவ் பண்ணுன்றதுக்காக இந்த ஸ்கொயர்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். தெரியலனா பெருக்கி பாருங்க. இங்க பாருங்க, 25 × 25 பெருக்குங்க. 5 25க்கு 5 மீதி 2, 2 10 10 2 12, 2 10க்கு 0 மீதி 1, 2 4 4 1 5. போட்டுச்சிங்களா? இப்ப இதை கூட்டுங்க. 5 2 5 1 6. ஆக்சுவலா 25 ஸ்கொயர்னாலே 625 தான். இப்ப 625 பாத்தீங்களா? இப்ப 625 இங்க பிராக்கெட்னா பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டா கூட பெருக்கல்னு அர்த்தங்க. பிராக்கெட் எடுத்துடலாம். ஏன்னா இங்க ஸ்கொயர்ன்றதுனால முதல்ல ஸ்கொயர் பண்ணிக்கணும், அப்படி அடிக்கூடாது. இது பெருக்கல் இருந்தாலும் பிராக்கெட்டுக்குள்ள ஸ்கொயர்ன்றதுனால ஸ்கொயர் பண்ணி அப்புறம் தான் சுருக்கணும். இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க பெருக்கல்னு அர்த்தம். இப்ப இது எல்லாத்தையும் பெருக்கி வரக்கூடாது. இது அடிக்க முடியுமா பாருங்க. இதையும் அடிக்க முடியாது, வகுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இதால வகுக்கலாம். 7500 625 வகுக்கலாம். வகுத்து காட்டுறோம் பாருங்க. 7500 வகுத்தல் 625 வகுத்தோம்னா இங்க 750.
750ல் ஒரு 625 625. இப்போ இதில் கழிங்க. இங்கே 5 இல்லையா, கடை வாங்கினா 10, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5. இங்கே என்ன இருக்குது, ஒன்று கொடுத்துட்டால 4, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. இங்கே என்ன இருக்குது 7, 7ல் 6 போயிடுச்சுன்னா இங்கே பாருங்க 10, 10ல் 5 போயிடுச்சுன்னா 5, இங்கே 4 தான் இருக்குது. 4 2 போயிடுச்சுன்னா 2, 7 6 போயிடுச்சுன்னா 1. இது கழிச்சிட்டோம். இந்த சைபர் இருக்கு இல்லையா, 750 தான் இது போட்டோம். இந்த சைபர் இங்கே இருக்கு, இந்த சைபர் இங்கே போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 625 2ஆல் பெருக்குன்னா 1250. 625 625 1250. 600 600 1200, 25 25 50. 2 625 1250. அப்போ இங்க 2 1750. இது சரியாயிடுச்சு. அப்ப இந்த 7500 625 வகுத்தோம்னா 12 தடவை வருது. அப்ப என்ன பண்ணுங்க, இங்க என்ன இருக்குது, இதை வகுத்துட்டோம்னா 12. ஏற்கனவே மேல ஒரு 676, எல்லாம் கவனிங்க, மேல இருக்கிறது ஒரு 676. இந்த 7500 625 வகுத்தோம்னா எவ்வளவு வருது, 12. மேல இருக்கிறது 676. இப்ப என்ன பண்ண போறோம்னா அந்த 676 12ஆல பெருக்கணும். கவனிங்க, 676 இன்ட்டு 12 இது பெருக்கணும்னா 6 2 12க்கு 2, மீதி 1, 7 2 14, 14 1 15க்கு 5, மீதி 1, 6 2 12, 12 1 13. இப்ப அடுத்தது 6 1 6, 7 1 7, 6 1 6. இதை கூட்டுங்க. 2 6 5 11க்கு 1, மீதி 1, 7 3 10 1 11க்கு 1, மீதி 1, 6 1 7, 7 1 8, 7 1 8. அப்ப 8112 ரூபாய். இந்த 8112 ரூபாய் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா ஏ மொத்த தொகை. மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு, இங்க பாருங்க, ஏ ஈக்குவல் டு 8112. ரவுண்ட் பண்ணிக்கங்க, இல்லை கவனிங்க. மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு 8112. நாம கேள்வியில் கேட்டது இதுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப நம்மளுக்கு கூட்டு வட்டி வேணும்னா, கூட்டு வட்டி என்ன ஃபார்முலான்னு கேட்டீங்கன்னா சிஐ, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. இது ஒரு ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஆரம்பிச்சு சொன்ன மொத்த தொகை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபார்முலா. அந்த மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு 8112. இப்ப வந்து நாம வட்டி கண்டுபிடிக்கிறோம், கூட்டு வட்டி. கூட்டு வட்டி சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி. அப்ப நம்ம கண்டுபிடிச்ச ஏ என்ன, 8112 மைனஸ் பி என்ன, அசல். இந்த ஃபார்முலா போட்டோம் இல்லையா, இந்த அசல் வந்து 7500. இதை கழிச்சு போடுங்க. 8112ல 7500 கழிங்க. இங்க பாருங்க, 8112ல 7500 கழிங்க. 7500 கழிச்சிங்கன்னா 2ல் 0 போயிடுச்சுன்னா 2, 1ல் 0 போயிடுச்சுன்னா 1. இங்க 1ல் 5 போகாது, கடன் வாங்கினோம்னா 11, 11ல் 5 போயிடுச்சுன்னா 6. இங்க 1 கடன் கொடுத்துட்டா 7, 7 0, 612. இந்த 612 இதுதாங்க கூட்டு வட்டி. நாம கழிச்சு அதை விடைக்கு வந்துட்டோம். சிஐ ஈக்குவல் டு 612. அப்ப ஆப்ஷன் பி, பி தாங்க ஆன்சர். புரியுதா? இது போல போடணும். கூட்டு வட்டி கேட்டாங்கன்னா இப்படிதான் போடணும். இது வந்து சிம்பிளா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன். இது திரும்ப ஒரு தடவை சொல்றேன் பாருங்க. கேள்வி என்னன்னா, ரூபாய் 7500க்கு 4% வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கான கூட்டு வட்டியின் மதிப்பு. இந்த ஆப்ஷன்ல ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும்னா முதல்ல மொத்த தொகை கண்டுபிடிக்கணும்.
அந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கான ஃபார்முலா ஏன்னா அமௌண்ட் மொத்த தொகை ஏ ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 ஷார்ட்டாக சொல்கிறேன். அடுத்தது இந்த பினா அசல், இந்த கணக்கில் கொடுத்துருக்கிற அசல் 7500. இந்த ஃபார்முலா இருக்கிற 1 + ஆர்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் 4 வகுத்தல் ஃபார்முலா 100 பவர் 2. இந்த எண்ணுக்கு பதில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த 2 போட்டோம். இந்த எண்ணுக்கு பதில் இந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து இந்த 2 போட்டிருக்கோம். இப்போ இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத முதல்ல சுருக்கணும். பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறத சுருக்கணும்னா இது வந்து முழு எண், இது வந்து பின்ன எண். முழு எண்ணும் பின்ன எண்ணும் கூட்டும் போது அந்த எல்சிஎம் எடுத்து போடுவோம். அது ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னா இது பெருக்கணும். 100 இந்த நம்பரையும் பெருக்கணும். 100 × 1 100. இந்த 100 4 கூட்டினா 104. 104 இந்த 100 அடி கூட்டணும் வகுத்தல் 100. இப்போ இதை முதல்ல என்ன பண்ண 50 அடிச்சேன். 2 லட்சம்னா 52 100. இங்க 52 104. அப்புறம் திரும்ப 2 லட்சம்னா சிம்பிளா உங்களுக்கு புரியுதுக்காக 25 2 50. இங்க 26 52 சுருக்கியாச்சு. அப்ப இந்த ஸ்கொயர் அங்கே இருக்குது. எடுத்து எழுதியிருக்கேன் 7500 மேல 26 வகுத்தல் 25 இந்த ஹோல் ஸ்கொயர். எல்லாம் கவனிங்க. இப்ப இது பிராக்கெட்ல இருக்குது. இது ஸ்கொயர்ல இருக்கிறதுனால அடிக்க முடியாது. அதனால 7500 அப்படியே போட்டுட்டு இதை ஸ்கொயர் பண்ண 26 ஸ்கொயர் பண்ணா 26 × 26 = 676. அடுத்தது 25 ஸ்கொயர் பண்ணா 25 × 25 = 625 ஸ்கொயர் பண்ணி போட்டாச்சு. இப்போ பிராக்கெட் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டோம்னா பெருக்கல்னு அர்த்தம். இப்போ என்ன பண்ணாட இது அடிக்க முடியாது. அடிச்சா இங்க அடிக்கலாம், அடிக்க முடியாதுன்றதுனால இதை வகுக்கலாம். அப்ப 7500 625 வகுத்திருக்கேன். இங்க பாருங்க 7500 625 வகுத்தோம்னா 12 வந்தது. அப்ப இங்க இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. வகுத்து போட்டனால 12 × இந்த மேல 676 பெருக்கிறேன். பெருக்கணும்னா இங்க பாருங்க 676 × 12 பெருக்கணும் 8112 ரூபாய். அப்ப 8112 வந்தது. இந்த 8112 என்பது மொத்த தொகை, வட்டியும் அசலும் சேர்ந்த மொத்த தொகை. மொத்த தொகைனா வட்டியும் அசலும் சேரும்போதுதான் மொத்த தொகைன்னு சொல்லுவாங்க. அப்ப வட்டியும் அசலும் சேர்ந்த மொத்த தொகையில அசலை கழிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வட்டி கிடைக்கும். அதுக்கான ஃபார்முலா தான் இந்த வட்டிக்கான ஃபார்முலா CA = A - P. அப்ப A என்பது மொத்த தொகை வந்து 8112 - P அசல் = 7500. இந்த 7500 கழிச்சோம்னா கழிச்சிருக்க பாருங்க 8112 7500 போயிடுச்சுன்னா 612. இந்த 612 தான் நம்மளுக்கு கூட்டு வட்டி. 7500க்கு 4% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டியின் மதிப்பு வந்து 612. அதுதான் ஆப்ஷன் பி. புரியுதுங்களா? நான் சொல்றத கவனிங்க. போர்டில் கருத்து அப்படியே எழுதிங்க. பாருங்க. முடிஞ்ச வரலாம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல கூட்டு வட்டியில் இருக்கிற பல மெத்தட், பல முறைகள். இது வந்து சிம்பிள். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி. அடுத்து எப்படி கேட்பாங்கன்றத நம்ம விரிவாக பார்ப்போம். எல்லாருக்கும் புரியும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.